அனைவருக்கும் வணக்கம். நான் பகவந்தலாவராக உள்ள தேரர், எல்லாருக்கும் தெரியும். இந்த காணொலியை பகிர்ந்து தாருங்கள். பல குடும்பங்களுடைய நிம்மதியை நாம் தேடி கொடுக்க முடியும். நாங்கள் இப்பொழுது இருப்பது கண்டி மாவட்டம். நாவலப்பட்டியை தாண்டி தொலஸ்பாகையும் தாண்டி கிராமத்திற்கு வந்திருக்கின்றோம். எனக்கு பெயர் ராட்சாவ தோட்டம். இது இந்த தோட்டத்துக்கு ஒரு சொந்தக்காரர் இருக்கிறார். நான் ஏன் இதை சொல்லுகின்றேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தோட்ட அதிகாரி அவர்கள் ஒரு இஸ்லாமியர்கள். இந்த தோட்ட அதிகாரி ஒரு இஸ்லாமியர். இன்னும் 2 நாட்களில் நோன்பு வரப்போகின்றது. அவரோடு நாங்கள் பேசணும், ஆனால் பேச முடியவில்லை. நான் ஏற்கனவே இந்த இலங்கையின் ஜமியத் உலமாவுக்கு போக வேண்டும். காரணம், இஸ்லாத்தை புரிந்தவனாக இஸ்லாம் சொல்லுகின்றது, ஒரு மனிதன் உன்னிடம் வேலை செய்தால் அவனுடைய வியர்வை காய்வதற்கு முன் அவனுடைய சம்பள பணத்தை கொடுத்து விடு என்று சொல்லி. இந்த உலகத்திலே, இந்த நாட்டிலே எவ்வளவோ நன்மை செய்யக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கின்றார்கள், மௌலவிமார்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ தலைவர்கள் இருக்கின்றார்கள், ஏழை எளியர்களுக்கு உதவி செய்கின்றார்கள். நோன்பு காலம் வரும்போது எவ்வளவோ அள்ளி அள்ளி கொடுக்கின்றார்கள் இந்த நாட்டிலே முஸ்லிம்கள், இந்த உலகத்திலே முஸ்லிம்கள். காரணம், மார்க்கம் அதை சொல்லி கொடுத்திருக்கின்றது. ஆனால் இங்கே வந்து பார்த்தா பிறகு இப்படியும் இருக்கின்றார்களா என்று. இந்த தோட்டத்தில் 25 குடும்பங்கள் இருக்கின்றார்கள். இதுதான் அவல நிலை. இந்த மக்கள் வாழ்ற வீடு, இதை விட மோசமான வீடுகள் இருக்கின்றது. நான் காணொளிகளை போடுவேன். இதை பகிர வேண்டும். நாட்டு ஜனாதிபதி அவர்களுக்கு போக வேண்டும், பிரதமர் அம்மையார் அவர்களுக்கு போக வேண்டும், கண்டி மாவட்டம் ஆளுநர் அவர்களுக்கு போக வேண்டும், பிரதேச மாவட்ட செயலாளருக்கு போக வேண்டும், பிரதேச செயலகத்துக்கு போக வேண்டும், கிராம சேவருக்கு போக வேண்டும். ஆனால் இவர்களுக்கெல்லாம் இது தெரியும். இதுல எப்படி வாழ்வது, இதுல நாங்கள் எப்படி வாழ்வது? இங்க பாருங்க, கையை வைக்கும் போதே இடிகின்றது. இந்த கல்லெல்லாம் சும்மாதான் இருக்கின்றது. இங்கே கடும் மழையில் வெயில் காய்ந்து கஷ்டப்பட்டு டொலர் கொண்டு வந்து கொடுத்த மக்கள். இன்று நாங்கள் நிம்மதியாக வாழ்றது இந்த மக்கள் டொலர் கொண்டு வந்து கொடுத்த நிலைதான் இந்த மக்கள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் இவர்கள் கஷ்டப்பட்டு இரவைக்கு வந்து வீட்டில சமைத்து சாப்பிட வேண்டும். ஆனால் இது பாருங்க, சமைத்து கொண்டிருக்கும் போது இந்த பூமி எப்படி இறங்கும் என்பது எங்களுக்கு சொல்ல முடியாது. இயற்கை எந்த நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாது. இங்கே உயரம், இங்கே பணிவு. அங்கிருந்து இடித்து வந்தது இடிந்து இப்படியே போய்கொண்டு இருக்கின்றது. எந்த நேரம் இதெல்லாம் உடைந்து விழும் என்று தெரியாது. ஆகையால் அன்பார்ந்த என் நண்பர் ஜமியத் உலமா தலைவர் அவர்களே, இதை நான் முக்கியமாக இஸ்லாமிய தலைமைத்துவத்துக்கு சொல்லுகின்றேன். காரணம், உங்கள் பிரச்சனை நீங்கள் முடிக்க வேண்டும் என்று சொல்லுவீர்கள், உங்களிடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுவீர்கள். இந்த நாட்டில் எத்தனையோ முஸ்லிம் தலைவர்களோடு நான் பழக கொண்டிருக்கின்றேன். அவ்வளவு நல்லவர்கள், அன்பு காட்டக்கூடியவர்கள், இரக்க குணத்தை காட்டக்கூடியவர்கள். இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? இரக்கத்தை காட்ட வேண்டும், இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த நோன்பு காலத்திலே ஏதாவது செய்ய வேண்டும் என்று யோசிப்பீர்கள். புண்ணிய காரியங்கள், இறைவனை சந்தோஷப்படுத்த வேண்டும். முடிந்தால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். மக்களுக்கு உதவி செய்வதற்கு நோன்பு காலத்திலே யாருக்காவது கஞ்சி கொடுக்க வேண்டுமா? பசியில இருப்பவர்களுக்கு கஞ்சி கொடுக்க வேண்டும். நோன்பு காலத்திலே நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா? உடுப்பு தேவை யாருக்கோ அவர்களுக்கு உடுப்பு கொடுக்க வேண்டும். பசி யாருக்கோ அவர்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். ராகுலத்தரையை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த 2026 நோன்பு காலத்திலே பல சேவைகளை நாங்கள் செய்ய முடியும். மலசல கூடம் கட்டி கொடுக்க முடியும். நாங்கள் படிக்கும் பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்ய முடியும். அதே போல் இந்த கிராமத்திற்கு பல இஸ்லாமிய தலைவர்கள் வர வேண்டும். ராகுல தேரரோடு பழகும் பல தலைவர்கள் இருக்கின்றீர்கள். என்னோடு தொடர்பு கொண்டு நீங்கள் வர வேண்டும். காரணம், சுத்தவு குரான் என்ன சொன்னது? இந்த தோட்ட அதிகாரி அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? கடுகளவு மனிதனையும் இல்லை, கடுகளவு. காரணம், பெயர் ஒரு இஸ்லாமிய பெயர். அவர் குரானை படித்தவராக இருக்கின்றார். அவரோடு நான் பேசினேன். ஆனால் நான் பேசுவதை கேட்பதற்கு அவர் தயாராக இல்லை. ஆகையால் இஸ்லாமிய தலைமைத்துவமே, இலங்கையின் ஜமியத் உலமா அவர்களே, ராகுலத்திரையை தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மக்களுடைய அவல நிலையில் உங்களுக்கு தருகின்றேன். காரணம், இது அரசாங்கத்துக்கும் போக வேண்டும். இது ஒரு தனியார் தோட்டம். இங்கே ஒரு அம்மாவை சந்தித்தேன், 80 வயது. அந்த அம்மாவுக்கு இருப்பதற்கு வீடு கிடையாது. வேலை இல்லை என்றால் வெளியிலே இருங்கள் என்று சொல்கிறார். வேலை இல்லாதவர்களுக்கு நான் ஒண்ணு செய்ய முடியாது என்று சொல்கிறார். ஆனால் அவர் கஷ்டப்பட்டு இந்த நாட்டுக்கு இந்த ஊர்ல கொழுந்தெடுத்து கொடுத்துதான் அவருக்கு டொலர் கொண்டு வந்து கொடுத்தார். இதை அவரோடு பேச முடியாது, உங்களோடு பேச வேண்டும். தொடர்பு கொள்ளுங்கள். 2026 நோன்பு காலங்களை மிக சிறப்பாக நாங்கள் முடிக்கலாம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்பதை கூறிக்கொண்டு, இந்த தோட்டத்தின் அதிகாரி அவர்களுக்கு கடுகளவு மனிதனையும் இல்லை என்பதை கூறிக்கொண்டு பகிருங்கள். நான் பகவந்தலாவன்.
ராகுல தேரர். அதே போல் நான் கேள்விப்பட்டேன், அரசாங்கம் சம்பளத்தை அதிகரித்திருக்கின்றது. ஜனவரி மாதம் எல்லா தோட்டங்களிலும் மக்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுத்தார்கள். ஆனால் இந்த தோட்டத்திலே சம்பளத்தை அதிகரிக்கவில்லை. கேட்டதுக்கு சொல்லுகின்றார்களாம், அது கம்பெனி, இது எங்களுடைய சொந்த தோட்டம் என்று சொல்லி. கிடையாது. ஒரு இடத்தில் சம்பளத்தை அதிகரித்தால் அது எல்லாத்துக்குமே போக வேண்டும். இது எப்படி என்பதை நாங்கள் அதிகாரிகளோடு நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. வருடத்திற்கு ஒரு தடவை ஒரு மாதம் தான் இஸ்லாமியர்கள் நோன்பு பிடிக்கின்றார்கள். அந்த ஒரு மாதம் நோன்பு பிடித்து விட்டு இறைவனுடைய அருளை பெற்றுக்கொண்டு அதை கடந்து போய் விடுவார்கள். அன்பார்ந்த நண்பர்களே, எம் மலையக மக்கள் ஒவ்வொரு நாளும் பகலையிலே நோன்பு பிடிக்கின்றார்கள். இஸ்லாமியர்கள் வருடத்திற்கு ஒரு தடவை நோன்பு, எம் மலையக மக்கள் ஒவ்வொரு நாளும் பகல் நோன்புதான். பாருங்கள், நான் நிரூபிக்கின்றேன். நன்றி.